வெல்கம் பேக் டு மூவி மோட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கமெண்ட்ல லிங்க் பின் பண்றேன் அண்ட் ஆல்சோ மேலே கார்டு தரேன், அங்கே பார்த்துருங்க. இந்த படத்தில் எலக்ட்ரோ வில்லனா வருவான். அவனுக்கு சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணி செம்மையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பீட்டரோட அப்பா அம்மா ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அப்பா ரிச்சர்ட் பார்க்கர் அவருடைய ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஜெனடிகலி மாடிஃபைடு ஸ்பைடர்ஸை விச வச்சு கொள்றாரு. ஆஸ்கார்ப் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் இதெல்லாம் பண்றாரு. இந்த மாதிரி மற்ற ஃபைல்ஸை எரேஸ் பண்ண பாக்குறாரு. பட் அதெல்லாம் எரேஸ் ஆக மாட்டேது, லாக் ஆயிருச்சு. ஸோ அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பீட்டர் கூப்பிடுறான். இப்போ என்னன்னு போய் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீனோட கனெக்ட் ஆகுது. வீட்டோட ஜன்னல் கண்ணாடி யாரோ உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்துக்கிட்டு பீட்டர் அங்கிள் ஆண்டி வீட்டில் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை ஒரு பேக்கில் வச்சுட்டு இவங்க கிட்ட கொடுத்துட்டு காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தான் காட்ட போறாங்க. பீட்டர் சேஃபா விட்டு வாட்டி இவங்கள ஒரு பிளேன்ல போறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அப்பா அவர்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ரூஸ்வெல்ட்னு ஒரு இடத்துல அனுப்புறாரு. அந்த ரூஸ்வெல்ட்னு என்னன்னு அப்புறமேட்டு படத்தில் காட்டுவாங்க. அம்மாவுக்கு ஒரே கவலையா இருக்கு. பீட்டர் தனியா விட்டதில்ல. பீட்டர் இவங்க கூட இருந்தா அவனுக்கு ஆபத்து, அதனால தான் தனியா விட்டுட்டு வந்தாங்க அவனை. ஸோ அம்மா அழுந்துகிட்டே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அப்பா அங்க ஒருத்த வர, அவன் கையில ஒரு ரத்தமா இருக்கு. அவன் ஒரு அசாசியன் பைலட்டை கொண்டுட்டான். பேராஷூட்டை மாட்டிட்டு அப்பாவோட லேப்டாப் எடுக்க தான் வந்திருக்கான். அம்மா வர ரெஸ்ட் ரூம்ல லாக் பண்ணிடுறான். அவங்களுக்கு கதை உடச்சிட்டு வராங்க. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட சண்டையில அந்த அசாசியன் அம்மாவை சுட்டுறான். எப்படியோ கடைசியா அப்பா அவனை அடிச்சு போட்டுறாரு. அம்மா சாகர நிலைமையில ரூஸ்வெல்ட்ங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அப்லோட் இன்டரப்ட் ஆச்சு. மறுபடியும் ஒரு கண்டினியூ பண்றாரு. அப்போ மறுபடியும் அந்த அசாசியன் வேற எந்திரிச்சு வந்தாராம். பைலட் இல்லாம ஃபிளைட் வேற தாழ்வா போயிட்டு இருக்குது. எப்படியோ அப்பாவும் அம்மாவும் சாகத்தா போறாங்க. ஸோ இந்த அசாசியன் லேப்டாப்போட தப்பிக்க கூடாதுன்னு அப்பா கண்ணை வச்சு ஜன்னல் கண்ணாடி உடைக்கிறாரு. ஸோ காத்துல உள்ள வந்து பிரஷர் தாங்காம எல்லா கண்ணாடியும் உடையுது. கதை உடஞ்சி ஃபிளைட் டேமேஜ் ஆகுது. கடைசி அந்த அசாசியன் வெளியே விழுந்துடுறான். ஃபிளைட் இப்போ ஃபாஸ்டா கீழே போயிட்டு இருக்குது. எப்படியோ கடைசி நேரத்தில் ரூஸ்வெல்ட்டுக்கு எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் பீட்டரோட அப்பாவும் அம்மா ஒரு ஃபிளைட் கிராஷ்ல இறந்ததா இன்ட்ரோ காட்டுறாங்க. இப்போ பிரசன்ட் டே நம்ம ஸ்பைடர்மேனை காட்டுறாங்க. ஏகேஏ பீட்டர் பார்க்கர். ஸ்பைடர்மேன் எப்பயும் போல அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் போலீஸ் ஸ்பைடர்மேனுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சில பேர் புளுட்டோனியம் எடுத்துட்டு போனா ஆஸ்கார் ட்ரக்கை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அவங்கள பிடிக்க போறான். போலீஸ் நிறைய பேர் சேஸ் பண்றாங்க. அலெக்சின்னு ஒருத்தன் ட்ரக்கை ஓட்டுறான். எல்லாத்தையும் இடிச்சு தட்டு போயிட்டு இருக்கிறான். அலெக்சி ஆளுங்களா ட்ரக்கை ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற புளுட்டோனியம் எடுக்க பாக்குறாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் வந்துடுறான். ஹலோ மிஸ்டர் கிரிமினல், நாட் ஸ்பைடர்மேன், நான் ரொம்ப அமேசிங்கானவன். ஏன் நீ தள்ளிடுறீங்க, நீ பிடிக்கலையா? ஓ கண்ணை காட்டுறானே. அப்படியே இங்க ரோட்டில் மேக்ஸ்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் கையில நிறைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸ்பைடர்மேன் அலெக்சி கிட்ட விளாண்டுக்கிறான். தம்பி கண்ணை இப்படி பிடிக்கூடாது, இப்படி இப்படின்னு. மேக்ஸ் வேற விழுந்த ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நடு ரோட்டுக்கு வந்துட்டான். கார் வேற ஒன்று பறந்து வருது. டக்குனு ஸ்பைடர்மேன் அவனை காப்பாத்தி ஒன்னு அவ்வளோ இந்த உன் பொருட்கள் மேக்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் ப்ளூ பிரிண்ட். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யாரோ ஒருத்தனாச்சு. உன் பேர் பேட்ச்ல போட்டிருக்கு. நீ யாரோ ஒருத்தன் கிடையாது, நீ ஒருத்தன் தான். நாக்கு நீட்டு பச்சக் கச்சக், நீ எனக்கு தேவைப்படுவ. ஓகே, இப்போ நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அலெக்சி டீம் கூட சண்டை போட போறான். அலெக்சி ஆளுங்க கன் வச்சு தாக்குறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெப்பிட்டு பிடிச்சிட்டு ட்ரக்குள்ள இருந்த புளுட்டோனியமா பாதுகாப்பா எடுக்க பாக்குறான். பட் அவன் வேற ட்ரக்கை தாறுமாறா ஓட்டுறான். கையை காலின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பிடிக்கிறான். பட் ஒன்று மட்டும் உருண்டுட்டு போகுது. பிடிச்சதை வெப்பிட்டு தொங்க விட்டுட்டு அந்த ஒன்று சேஸ் பண்ணிட்டு போறான் ஸ்பைடர்மேன். புளுட்டோனியம் ரேடியோ ஆக்டிவ் உடஞ்ச ஆபத்து எப்படியே கடைசி ஒன்னையும் பிடிச்சிடறான். அந்த ஒன்று எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஜிபி மேலே மோதுது. அதில் அப்பிட்டு வரான். அப்ப டேடா டேடா அப்படின்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவன் ரிங்டோன். அது நம்ம குவென் தான் கால் பண்றா. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் கிராஜுவேஷன் டே, அதுக்கு லேட் ஆகுது. குவென் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குவெனோட அப்பா இவனுக்கு தெரியுறாரு. அவர் அப்பப்பா கனவு மாதிரி வந்து பயன்படுத்துவாரு. ஏன்னா இவன் சத்தியத்தை மீறான். குவென் கிட்ட பேசுறான். ஃபோன் பேசி முடிச்சோடி மிச்சம் உள்ள அலெக்சி பிடிக்க போறான். அவங்க கிட்ட டே எனக்கு டைம் ஆகுதுரா, சீக்கிரம் சரண்டர் ஆகுன்னு சொல்றான். அவன் ட்ரக்கை வச்சு ஒரு பஸ் மேலேயே மோதுறான். அந்த ஷாட்டை ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. சூப்பரா இருக்குது. இது போலவே நிறைய சீன்ஸ் இந்த படத்துல ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஸ்பைடர்மேன் எகிரி அந்த பஸ்ஸை நிறுத்தி ஒரு சைனாக்கார அப்பாவையும் பொண்ணி காப்பாத்துறான். அந்த அலெக்சி அப்பி விடாம ஒரு புளுட்டோனியம் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். கன்னை வச்சு வேற சொல்றான். ஸ்பைடர்மேன் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடறான். லாஸ்டா அந்த அலெக்சியை பிடிச்சி பேண்டெல்லாம் ஊத்துட்டுறான். ஸோ அவன் போலீஸ் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். ஸ்கூல்ல ஆண்ட்டுமே பீட்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. இவனும் கரெக்டா வந்துடுறான். மாஸ்க கட்ட வர மறந்துடுறான். நம்ம ஸ்டான்லி அவனை பார்த்து அவன் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஸ்டான்லி கேமியோ காட்டி முடிச்சிட்டாங்க. எல்லா பசங்களுமே ஹாப்பியா இருக்காங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் உங்க அங்கிள் பென் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ஆண்ட்டுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் குவென்னி பீட்டரி நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. குவென்னு கண்டுபிடிச்சிடறான் இவன் ஏன் லேட்டா வந்தான்னு. குவென் ஃபேமிலி பார்த்தாலே அவங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் இவனை விட்டு போக மாட்டேங்கிறாரு. அவரை பார்த்தாலே குவென்னை விட்டு தள்ளி போறான்னு இவன் பண்ண சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நைட்டு குவென் அவன் ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் கூப்பிட்டுருக்கா. பட் இவன் வரமாட்டேங்கிறான், வெளியே நிற்கிறான். இவனை பார்த்த விட்டு இங்கே என்ன பண்ற, உள்ள வர வேண்டியதானே அப்படிங்கிறதுக்கு நான் எங்க போனாலும் உங்க அப்பாவை தான் பாக்குறேன்னு சொல்றான். உங்க அப்பா கிட்ட உங்களை விட்டு தள்ளி போறேன்னு சத்தியம் பண்ணிட்டு எப்படி உங்க ஃபேமிலி கூட சேர்ந்து சாப்பிட முடியும் சந்தோஷமான்னு கேட்கறான். இதை பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே அப்படின்னு சொன்னதுக்கு அவரு மாதிரியே உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு என்ன பண்றதுன்னு கேட்கறான். இங்க பாரு, நீ ஸ்பைடர்மேன், ஆனா ஸ்பைடர்மேனை விட எனக்கு பீட்டர் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். இவ்வளவு சொல்லி சாரி என்னால் முடியாதுன்னு பீட்டர் சொல்றா. சரி நான் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப குவென் கூட பழகாதனால ஸ்பைடர்மேன் வேலையை முழுசா பாக்குறான். ஸ்பைடர்மேனாவே வாழ்றான். புல்லிங் பண்ற பசங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துறான். விண்டு டர்பைனை ஒட்ட வச்சு தரான். ஸ்பைடர்மேனுக்கு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் எதிராகவும் இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு ஸ்பைடர்மேனா இல்ல நிறைய ஸ்பைடர்மேன் இருக்காங்களா அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. தம்பி காஸ்டியூம் நல்லா இருக்கு, இது ஒரிஜினலுங்கா, லிஃப்ட் தாங்கோ. ஃபர்ஸ்ட் சீன்ல ப்ளூ பிரிண்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் மேக்ஸ் அவனே ரேடியோ கால் பண்ணி ஸ்பைடர்மேன் ரொம்ப நல்லவன், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஸ்பைடர்மேன் கடையில் இந்த திருடெல்லாம் பிடிச்சா கடைக்காரு நீ தானே இந்த ஸ்பைடர் கை அப்படிங்கிறான். நான் ஸ்பைடர் மேனுங்க. ஊருக்கு உழைச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு.
இப்போ இவன் தூரத்துல இருந்து குவனத்தை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப ஏதோ வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிடுறான். குவன் திரும்பி பார்க்குறான், யாரோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஸ்பைடர்மேன் ஷூட் போட்டுட்டு ரூம்ல இருக்கும்போது ஆண்டவர் கதை தட்டுறாங்க, கதை திறன்னு. இவனு சூட்டை கழட்டு பார்க்குறான், கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ சாக்ஸ் பட்டன் மேலே விழுந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரிக் லாக் தான் வச்சிருந்தான். ஆண்டி மே வேற உள்ள வராங்க. பீட்டர் போர்வை எடுத்து போத்துட்டு அந்த சாக்ஸ் எடுத்துக்கிறான். நான் ட்ரெஸ்ஸே போடல, அதனால தான் இப்படி போத்திக்கிட்டேன். அவன் மூஞ்சில என் கரியா இருக்கு. அது சிம்னியை ரிப்பேர் பண்ணேன். ஆனால் நம்ம வீட்டில் சிம்னியே இல்லையே. ஐயோ மறந்துட்டுனே. லேட்டாக வந்துட்டு காரணமா சொல்கிறேன். சரி சட்டப்பட்டு கீழே வான்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இவன் அப்பாவுடைய பேக் எடுத்து பார்க்குறான். அப்பா அம்மாவை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் பேக்கை தூக்கி வீசிடுறான். இப்போ நம்ம மேக்ஸை காமிக்கிறாங்க. மேக்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஆஸ்கார்பில் தான் வேலை செய்கிறான். ஒரு தீவிரமான ஸ்பைடர்மேன் ஃபேன். இப்போ கூட ஸ்பைடர்மேன் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறான். ஹாய் ஸ்பைடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு இன்னைக்கு பர்த்டே அத்தா வந்து. ஓ அதில் உனக்கு நான் இருக்கா? எனக்காக கேக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? பிரஸ் உன்னை பற்றி தப்பு தப்பா சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படாத. நீ ரொம்ப அமேசிங். உன்னை எல்லாரும் அமேசிங் ஸ்பைடர்மேனு கூப்பிடணும். உன்னை போலவே என் நாளும் அமேசிங்கா இருக்குன்னு சொல்ல வர அதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. பீட்டர் அவன் சூட்டை வாஷிங் மிஷின்ல துவைக்கலாம்னு வந்தா ஆண்டி விட மாட்டேங்கிறாங்க. கூட நான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறான். மேக்ஸ் இப்பதான் வேலைக்கு போறான். ஆஸ்கார்ப்ல தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் கிரிட் இருக்கு. அந்த கிரிட்டை டிசைன் பண்ணதே மேக்ஸ் தான். பட் இவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் நான் தானே ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி கலாய்க்கிறவங்களை காலரை பிடிச்சி மிரட்டணும்னு தோணும். பட் இவனால முடியாது. அப்புறம் லெஃப்ட்ல போனா குவென் அங்க வரா. என்ன உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்கறா. ஓ இந்த கிரீட்டிங் கார்டை பார்த்து சொன்னீங்களா? கிளப்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. சே ஸ்பைடர்மேன் என்ன மனுஷன், என் உயிரை ஒரு டைம் காப்பாத்தினா. ஓகே பாய் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவென் கிளம்பிடுறா. ஹே இவளுக்கு என் பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமாயிடுறான். இப்போதான் ஆஸ்கார்ப் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் நார்மன் ஆஸ்பர்னோட பையனை காட்டுறாங்க. இந்த பையன் பேரு ஹாரி. ஹாரி அவங்க அப்பா நார்மனை தான் பார்க்க வந்திருக்கான். அவர் சாக போறாரு. இவங்க குடும்பத்துக்கே ஒரு வினதமான நோய் இருக்கு. அது கண்டிப்பா ஹாரிக்கு வரும். ஸோ இந்த நோயை குணப்படுத்ததா போன பாட்டில் டாக்டர் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா நார்மன் ஹாரி கிட்ட உன் வயசுல தான் இந்த நோயோட சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு. உனக்கு நான் தரது பணம் காசு மட்டும் இல்லை, என் உழைப்பும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் தராரு. நான் உயிர் வாழ எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன். பட் நான் தோத்து போயிட்டேன். நான் இப்போ சாக போறேன். நீயாச்சும் பொழைக்க பாருன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. பீட்டர் ஜேம்சன் ஒரு நியூஸ் பேப்பர் காரங்கிட்ட தான் ஸ்பைடர்மேன் போட்டோலாம் அமிச்சு காசு பார்ப்பா. அவன் போட்டோ அமிச்சு அவன் வேணா தப்பா இருக்குன்னு சொல்றான். அப்பதான் நியூஸ்ல ஹாரி பாக்குறான். ஹாரி பீட்டரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. 11 வயசு வரைக்கும் ஒன்னா தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க ஹாரிய. ஒரு பக்கம் குவெனுக்கு ஆக்ஸ்போர்ட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. அங்க படிக்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆஸ்கார்ப்ல வேலை முடிஞ்சு போயிடறாங்க. அப்ப மேக்ஸ் மட்டும் பர்த்டே அதுவுமா லேப்ல கரண்ட் ஃப்ளோ எது தப்பா இருக்கு அதை பாருன்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. ஜெனட்டிக்கலா மாடிஃபை செய்யப்பட்ட ஈல் மீனை வச்சு தான் இவங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல என்ன ப்ராப்ளம்னு பாக்குறான். மேல பார்த்தா சர்க்கிட் ஏதோ பிரச்சனை. சோ செக்டார் 32ல பவர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வெளியே வந்துட்டேன், திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாரும். சோ பவர் ஆன்லயே இருக்குது. இவன் அப்படியே சரி பண்ண போறான். அங்க ஒரு கனெக்ஷன் கட்டா இருக்காது. ஒன்னாக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்னாக்கும் போது ஷாக் அடிச்சு அந்த ஈல் மீன்லாம் இருந்துச்சு அந்த தொட்டிலே விழுந்துடுறான். அந்த ஈல் மீன்லாம் இவனை போட்டு கடிக்குது. இவன் உடம்பு பூரா எலக்ட்ரிசிட்டி பாயுது. மேக்ஸ் உடம்பே ஃபுல்லா ப்ளூவா மாறுது. கடைசியா அந்த டேங்க் வெடிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஹாரி பிஸியா மீட்டிங்ல இருக்கும்போது பீட்டர் பார்க்கர் அவனை பார்க்க வரான். கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப உங்க அப்பா இறந்து போனது நியூஸ்ல பார்த்தேன், அதுக்கு தான் ஆறுதல் சொல்ல வந்தேன்னு பீட்டர் சொல்றான். பட் ஹாரி இவங்க கிட்ட சும்மா விளையாட எனக்கு மீட்டிங் இருக்கு, உன்னை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்றான். எங்க அப்பா அம்மா இல்லாதப்ப நீ வந்த, அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப பாக்குறான். அச்சல் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு பீட்டர் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது இவன் சும்மா விளையாண்டுருக்கான்னு. சோ 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்துறாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சரி பீட்டர் நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படிங்கிறதுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அவ பேரு குவென் ஸ்டேசி. அது மட்டும் இல்லாம அவ உன் கம்பெனியில தான் வேலை செய்யறா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவை பத்தி பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே கல்ல தூக்கி போட்டு விளையாடுறாங்க. பீட்டரோட ரிஸ்ட் பவர்ல கல்ல தூக்கி போட்டு கல்லு சும்மா தூரமா போகுது. இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கம்பெனி ஆளுங்களா இவங்களை விட்டு கேட்கறாங்க. கம்பெனி ஆளுங்க எப்படியாச்சும் ஹாரியை வெளியே அனுப்ப பாக்குறாங்க கம்பெனியை விட்டு. இப்ப அப்படியே நம்ம மேக்ஸை காமிக்கிறாங்க. மேக்ஸுக்கான விபத்தை இவங்க வெளியே சொல்லவே இல்லை, கம்பெனி பேர் கெட்டு போயிட்டு. விபத்துல மேக்ஸ் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவன் என்ன சாவல. மேக்ஸ் உடம்பு பூரா எலக்ட்ரிசிட்டி பாயுது. சுத்தி இருந்த லைட் எல்லாம் வெடிக்குது. மேக்ஸ் பார்க்கவே இப்ப ப்ளூவா இருக்கான். உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது வெளியே. ஒரு பக்கம் பீட்டரால குவென்னை மறக்கவே முடியல. ஸோ குவென் கால் பண்ண உடனே அட்டன் பண்ணிடுறான். இப்போ குவென்னை பார்க்க போறான். குவென்னை பார்த்த சந்தோஷத்துல இவன் பாட்டுக்கு ரோட்டில் எதை பத்தி கண்டுக்காம நடந்து வந்துட்டு இருக்கான். போறவங்கலாம் திட்டுறாங்க, டே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு. அவகிட்ட போய் ஹாய் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றான். இப்போ அப்படியே நம்ம மேக்ஸை காமிக்கிறாங்க. மேக்ஸுக்கு தான் VFX தாறுமாறா கொட்டியிருக்காங்க. ஒரு கார் மேல கை வச்சு அதோட சார்ஜ் எல்லாத்தையுமே உரிறான். இப்ப சிட்டி நோக்கி போறான். குவென் பீட்டர் கிட்ட இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு தெரியும்னு சொல்றான். இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த இடம் ஓப்பன் பண்ணியே 1 மாசம் ஆகுது, நீ ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்கறா இவ. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபாலோ பண்ணுவேன், சில நேரம் அதிகமா ஃபாலோ பண்ணுவேன், நீ சேஃபா இருக்கேன்னு பார்க்கத்தான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்றான் இவ. அப்போதான் குவென் ஆக்ஸ்போர்டில் மாலிகுலர் மெடிசனில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குது. எனக்கு இன்னொரு பையனுக்கு ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த பையனுக்கு 14 வயசு ஆகுது. ஸோ ஈஸியாக நான் பாஸ் பண்ணி இங்கிலாந்து போயிடுவேன்னு சொல்றா இவ. அப்போ சடனாக பீட்டருக்கு ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யுது. ஏதோ ஆபத்துன்னு தெரிய வருது. மேக்ஸ் மெயின் சிட்டிக்குள்ள வந்துட்டா. அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்க பாயுதோ எல்லாமே கணக்கு தெரியுது. கீழே ஒயரில் போற பவர் உரியலான்னு சொல்லி உரியும் போது போலீஸ் வந்து மிரட்டுறாரு கண்ணை காமிச்சு. மேக்ஸ் பயந்து பின்னாடி போறான். அப்போ ஒரு ட்ரக் இடிக்க வருது. இவன் பவர் யூஸ் பண்ணி இந்த ட்ரக்கையை மொத்தமா தூக்கி வீசிடுறான். மக்கள்லாம் அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. நிறைய போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அவங்கள வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இவன் மூச்சு தான் ஒளிபரப்பாகுது. இதை பார்த்து இவனுக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன எல்லாரும் பார்க்குறாங்க.
போலீஸ்ல ஸ்மோக் பாம் வீசுறாங்க. இவன் வேணா என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றான். கடைசியா மேக்ஸுக்கு கோவம் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். இவன் பவர் பட்டையில எகிரிட்டு போய் விழுது. ஒரு கார் ஒரு போலீஸ் மேல விளையாடுற மாதிரி வருது. நல்லவேளை ஸ்பைடர்மேன் வந்து காப்பாத்துறான். போலீஸ்ல இவனை சுட்டால ஒன்னும் ஆக முடியுது. அவன் பவர் வச்சு பிளாக் பண்ணிடுறான் எல்லா புல்லட்டையும். ஸ்பைடர்மேன் காப்பாத்தின அந்த போலீஸ் யாரும் சுடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்பைடர்மேன் அவங்க கிட்ட பேச போறான். யோ ஸ்பார்க்கல்ஸ் எப்படி இருக்க, யார் நீ, என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வரான். கிட்ட வந்தோடனே கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகுது. ஒரு வாட்டி என்னை கார் மோத வரும்போது காப்பாத்தினியே. நீ தானே அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தவன். என் பேர் என்ன சொல்லு, மறந்துட்டியா? என் பேர் மேக்ஸ். வேணா சொல்லாத, உன் பேர் மேக்ஸ் கரெக்ட் தானே? நீ கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கியா, அதாடையாலும் தெரியல. ஒரு போலீஸ் ஸ்னைப்பர் வச்சுட்டு ரெடியா இருக்காரு. மேக்ஸ் அசஞ்சா சுட்டுருவாரு. இந்த சக்தி எனக்கு கோபம் தருது, இவங்கள நீ சுடுறாங்க. காய்ஸ் யாரும் ஷூட் பண்ணாதீங்க, இது என் பட்டி மேக்ஸ். மேக்ஸ் பேசிக்கிட்டே பின்னாடி தண்ணியில கால வச்சிடறான். அப்ப ஏதோ ஷாக் மாதிரி அடிக்குது. போலீஸ் சுட்டுறாங்க. உடனே மேக்ஸ் கோவம் வந்து அவன் சக்தி யூஸ் பண்றான். ஸ்பைடர்மேன் தடுக்க வந்தா இவன் எகிரிட்டு போய் விழுந்துடுறான். சும்மா லைட்டா தொடர்ந்துக்கே ஸ்பைடர்மேனோட ஒரு வெப் ஷூட்டர் டேமேஜ் ஆயிருச்சு. அப்போ ஒரு பெரிய டிஸ்பிளே ஒரு போலீஸ் மேல விழ வருது. ஸ்பைடர்மேன் அவன் இன்னொரு வெப் ஷூட்டர் வச்சு காப்பாத்துறான். இதை பார்த்து மக்கள்லாம் ஸ்பைடின்னு கத்துறாங்க. இப்ப மேக்ஸ் முகம் போய் ஸ்பைடர்மேன் முகம் தெரியுது. சும்மா இருந்த மேக்ஸை மக்களே கடுப்பேத்துறாங்க. ஃப்ரீக்கு எலக்ட்ரிக் டம்மின்னு சொல்லி. இதை பார்த்து மேக்ஸுக்கு செம காண்டாயிருச்சு. அவங்க நீ ஏமாத்திட்டாங்க, அவங்க நீ சுட்டுட்டாங்கன்னு மனசுக்குள்ளே ஓடுது இவனுக்கு. ஸ்பைடர்மேன் நீ ரொம்ப செல்ஃபிஷ், நீ என்னை ஏமாத்திட்ட, நீ தான் எதிரின்னு சொல்லி இவன் பவர் வச்சு அட்டாக் பண்றான். இப்போ அப்படியே இந்த சீனை ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. செம்மையா இருக்கும் இந்த சீனு. எதிர்ப்புற ஜீப் பறந்து வருது. ரெண்டா பக்கம் கம்பியிலேயே கரண்ட் பாயுது. அந்த கம்பியை 2 பேர் தொட வராங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரே ஒரு வெப் ஷூட்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய வெப்பா உருவாக்கி அந்த பறக்கிற காரை தடுத்துடுறான். அப்புறம் ஒரு வெப்பை மட்டும் தனியாக எடுத்து இந்த சைடு ஆளை காப்பாற்றி வெப் ஷூட்டர் மூலியமா அங்கேருந்து அம்மாவையும் காப்பாற்றிடுறான். ஸோ எல்லாருமே சேஃபாக தப்பிச்சிட்டாங்க. மேக்ஸ் விட மாட்டேங்கிறான், பவர் வச்சு தாக்குறான். இப்படி சண்டை சமயப்படுறது. 2 பேருமே ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. மேக்ஸ் மனசுக்குள்ள இன்னும் அதே தான் ஓடிட்டு இருக்குது. அவங்க நீ சுட்டாங்க, அவங்க நீ ஏமாத்திட்டாங்க, அவங்க நீ வெறுக்கிறாங்க. மேக்ஸ் மறுபடியும் அங்க இருந்த ஒயர் எடுத்து ஃபுல் சார்ஜ் ஆகிறான். அப்படியே பவர் தெரிக்குது. அடிச்ச பவர்ல அந்த இடமே உடையுது. மேக்ஸ் அவன் சக்தியை வச்சு தாக்க ஆரம்பிச்சிடறான் மக்களை. லாஸ்டா ஸ்பைடர்மேனும் ஃபயர் ஃபைட்டர்ஸும் அந்த மேக்ஸ் மேல தண்ணி அடிச்சு அவனை பிடிச்சிடறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி டிவியில பேசிக்கிறாங்க. ஏன் ஸ்பைடர்மேனுக்கு ஷாக் அடிக்கலன்னு, ஏன்னா அவன் ஷூட்டர் ரப்பர், அதனால தான் ஷாக் அடிக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க. பீட்டர் அப்பாவுடைய பேக்ல இந்த பொருட்கள்லாம் பாக்குறான். அதுல ஒரு சீட்டுல ரூஸ்வெல்ட் at 2 PM அப்படின்னு எழுதிருக்கு. ஒரு காயினும் அங்க இருக்கு. உடனே நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்படின்னு என்னன்னு ரூஸ்வெல்ட் ஜனாதிபதி, ரூஸ்வெல்ட் ஐலாண்ட், ரூஸ்வெல்ட் ஹோட்டல் தான் வருது. இப்படி இவன் கலெக்ட் பண்ற எல்லா டேட்டாவையும் பிரிண்ட் எடுத்து ரூம் முழுக்க ஒட்ட வச்சுட்டான். ஒரு பக்கம் ஹாரிக்கும் அந்த நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கொடுத்த பாக்ஸை டேபிள் மேல வைக்கிறான். அது ஏதோ காட்டுது. சப் ஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை தொட்டா செல்ஃப் ரிப்பேரிங் பாடி ஆர்மர்னு என்னமோ இருக்கு. அதுலயே பீட்டர் அப்பாவுடைய வீடியோ இருக்கு. அதுல ஒரு ஸ்பைடர்ஸ் பத்தி சொல்றாரு. மனுஷங்க மாதிரி இல்லாம ஸ்பைடர்ஸ் அதுவே தன்னை குணப்படுத்திக்கும். சோ நாங்க ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பையும் மனுஷ டிஎன்ஏவையும் கலந்து ஸ்பைடர்ஸ் உருவாக்கணும்னு சொல்றாரு. பீட்டர் ஒரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி பட்டா வெப் ஷூட்டர் ஒன்னும் ஆகாத மாதிரி இருக்கு. ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறான். மெயின்ல கனெக்ஷன் கொடுத்து பேட்டரி மூலியமா சார்ஜ் தாக்க பிடிக்க முடியுமான்னு பாக்குறான். சின்ன பேட்டரி, மீடியம் பேட்டரி, பெரிய பேட்டரி கூட ட்ரை பண்றான். எல்லாமே வெடிச்சுதான் போகுது. அப்ப யாரோ கால் பண்றாங்க. இவன் போன் எடுக்கிறதுக்கு பல டூல் எடுத்துறான். அது மண்டையிலே அடிச்சிருச்சு. ஹாரி தான் கால் பண்றான். பீட்டர் உன்னை பார்க்கணும், நான் செத்துட்டு இருக்கிறேன், உன்னால் மட்டும் தான் உதவி பண்ண முடியும்னு சொல்றான். ஏன்னா ஹாரிக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கம்பெனி உருவாக்கின ஸ்பைடர் தான் ஏதோ உனக்கு அடிச்சு ஸ்பைடர்மேன் உருவாயிருக்கான்ட்டு. இங்க பாரு, இது எப்படி அனுச்சு என்ன அனுச்சுலாம் எனக்கு தெரியாது. அந்த ஸ்பைடர்மேன் எனக்கு வேணும். நீ தானே ஸ்பைடர்மேனை போட்டோ எடுப்ப, அவனை கூட்டிட்டு வா, அவன் ரத்தம் எனக்கு வேணும்னு கேட்கறான். இல்ல நான் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் தூரமா போட்டோ எடுத்தேன், அவனை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் பீட்டர். ஒரு பக்கம் கவர்ன் மேக்ஸை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறான். அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு. இவ சர்ச் பண்ணும்போது அப்படி ஒரு பேரே இல்லைன்னு காட்டுது. இவ சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இவளை பிளாக் பண்ணிடுறாங்க. ஹாரி பீட்டரை வற்புறுத்துறான். ப்ளீஸ் உதவி பண்ணி, எனக்கு எங்க அப்பா மாதிரி மாற ஆசை இல்லை அப்படின்னு இவனு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். கம்பெனி ஆளுங்களுக்கு குவென் தான் சர்ச் பண்றான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவளை ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் குவென் பீட்டரை பாக்குறான். பீட்டர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றா. நேற்று வந்தாலும் மேக்ஸ், அவனை நான் பார்த்துருக்கேன், அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கம்பெனி மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்றான். பீட்டரும் ஹாரியை பத்தி சொல்றான். இப்ப குவென் தப்பிக்கிறதுக்கு பீட்டர் வேணுனே அவங்க எல்லாம் ஜஸ்ட் இருப்பான். சோ குவென் லிஃப்ட்ல ஏறி தப்பிச்சிடறான். லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தா ஹாரி இருக்கா. நீ தானே குவென் ஸ்டேசி, பீட்டருக்கு நல்ல முடிவெடுக்க உதவி பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே மேக்ஸை காமிக்கிறாங்க. மேக்ஸை ஒரு ஜெயில சேஃபா வச்சிருக்காங்க. மேக்ஸை கட்டி போட்டு எலக்ட்ரோட கெப்பாசிட்டர்லாம் வச்சு அவனை கட்டிப்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன சான்ஸ் கிடைக்கும் போதே கொண்டுருங்க, இல்லைன்னா அந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டுவேன். இறக்கமே இல்லாத, பவர் இல்லாத, ஸ்பைடர்மேன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவன் பவரை காட்டுறான். மறுபடியும் அவனை லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு பக்கம் ஆண்ட்டுமே பீட்டர் ரூம்க்கு வந்து எல்லாத்தையும் பாத்துறாங்க. இவன் அப்பா பத்தி தேரான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க இருந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கணுத்து நானும் உங்க அங்கிள் பெண்ணு தான். இப்போ கூட நர்சரி கிளாஸ் போறேன், அப்பதான் உன் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும்னு ஆண்டி சொல்றாங்க. நீங்க மட்டும் எனக்கு போதும், ஆனா எங்க அப்பா பத்தி உண்மை தெரிஞ்சாகணும்னு இவன் கேட்கறான். உங்க அப்பா செத்த வாட்டி 2 கவர்மெண்ட் ஆளுங்க வந்தாங்க நீ தேடி. உங்க அப்பா பண்ண ரிசர்ச் ஒரு பெரிய ரிசர்ச், அதுக்கு பல கோடி பணம் தரேன்னு சொல்றாங்க. ஆனா உங்க அப்பாவும் அதே அழுக்கு பிடிச்சி கோட்டு போட்டு 20 வருஷமா காலையில ட்ரெயின் பிடிச்சி வேலைக்கு போவான், 6 மணிக்கு வீட்டுக்கு வருவான், அவ்வளோதான் தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்பைடர்மேனா மாதிரி ஹாரியை பார்க்க போறான். அவங்க கிட்ட பேச போறான். அவங்க கிட்ட என் ரத்தத்தை கொடுக்க முடியாது, அது ரொம்ப ஆபத்து, நீ செத்தாலும் செத்துருவேன்னு சொல்றான். சரி எவ்வளவு பணம் வேணும், பில்டிங், பிளேன், கப்பல் வேணுமா கேளு அப்படிங்கிறான். எனக்கு பணம் காசு எதுவும் வேணாம், நமக்கு இதை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இவன் கோவத்துல கத்துறான். எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப குவென்னை பார்க்க போனா அவ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான் இங்கிலாந்து போறதுக்கு.
பீட்டருக்கு செம கடுப்பா இருக்குது. வீட்டுல போய் எல்லாத்தையும் கிழிச்சு போறான், கேல்சி தூக்கி போறான். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் காயின்ஸ் கீழே விழுது. அப்பதான் ஆன்டி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. உங்க அப்பா 7 மணிக்கு டெய்லி டி ட்ரெயின் பிடிச்சி போவாருன்னு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ரூஸ்வெல்ட்ங்கிறது ஒரு சீக்கிரட்டான ட்ரெயின் ஸ்டேஷன். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டுக்கு போலியோ வந்ததால மக்கள் யாரும் பார்க்க கூடாதுன்னு இந்த சீக்கிரட்டான ட்ரெயின் ஸ்டேஷனை கட்டி அதுல டிராவல் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஒரு பொண்ணு ஹாரி கிட்ட ஸ்பைடர்ஸ் எல்லாமே செத்தாலும் அதோட விஷயம் இங்க தான் சீக்கிரட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்றா. சோ அந்த சிலந்தி விஷயம் எங்க இருக்குன்னு பாக்குறான். இவனாலே பார்க்க முடியல, பிளாக் ஆயிருக்கு. அப்பதான் இவன் மேக்ஸை பாக்குறான். ஹாரி இதை பார்த்துட்டு இருக்கும்போது டேட்டா திடீர்னு கட் ஆகுது. அப்ப கம்பெனி ஆளுங்களா வந்து மேக்ஸ் செத்ததுக்கு நீதா காரணம், அவனை கம்பெனி விட்டு தூக்குறன்னு சொல்லிட்டு இவனை கம்பெனி விட்டே தூக்கிடுறாங்க. பீட்டரும் அந்த சீக்கிரட்டான சப் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடறான். அங்க காயினை போட்டவனே ஒரு ட்ரெயின் அடியில இருந்து வருது. அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு ரிசர்ச் லேபே இருக்கு. அதுல தான் அப்பா அனுப்பின அந்த வீடியோ இருக்கு. நார்மன் ஆஸ்பன் தான் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் கொடுத்தாரு. பட் இந்த ரிசர்ச் வச்சு பாலாஜிக்கல் வெப்பன் உருவாக்க போறதா சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்லாம சிலந்திக்குள்ள செலுத்தப்பட்ட டிஎன்ஏ இவர் டிஎன்ஏ தான். இவர் டிஎன்ஏ இல்லாம அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்தினால தான் ஸ்பைடர் கடிச்சு பீட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகி ஸ்பைடர்மேனா மாறிட்டா. மற்றவங்களுக்கு அது விஷமா தான் இருக்கும். ஒரு பக்கம் ஹாரி யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ள போய் மேக்ஸை காப்பாற்ற பார்க்கறான். ஆஸ்கார் ரெண்டு பேத்தையுமே ஏமாத்திட்டாங்க. நீ ஸ்பைடர்மேனை கொள்ளணும், நான் உனக்கு உதவி பண்றேன் ஸ்பைடர்மேனை கொள்றதுக்கு. பட் நீ எனக்கு ஃபர்ஸ்ட் உதவி பண்ணுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த கிரிட்டை டிசைன் பண்ணதே நீதா. அந்த ஐடியாவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க உன்னை ஏமாத்தி. உனக்கு சொந்தமானதை நீயே எடுத்துக்கோ, இந்த சிட்டியோட மொத்த பவரை எடுத்துக்கோ. அப்பதான் ஸ்பைடர்மேன் உன்னை தேடி வருவா, உனக்கு கொன்று நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் கொடுக்குறான். மேக்ஸ் அங்கிருந்து தப்பிச்சிடறான். ஸோ மேக்ஸ் வெளியே தப்பிச்சு வந்து எல்லாத்தையுமே கொண்டுறான். இப்போ மேக்ஸால கரண்ட் மாதிரி காத்தோட காத்தா கரையவும் முடியும், ஒன்று சேரவும் முடியும். பீட்டருக்கு அப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்னன்னா குவென் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டா, இப்போ இங்கிலாண்டை கிளம்பிட்டா. ஹாரி மேக்ஸ் ஆஸ்கார்க்குள்ள போய் அங்க இருந்து ஒருத்தனை மிரட்டி ஆஸ்கார் போட ரகசிய இடத்து கூட்டிட்டு போ சொல்றா. மேக்ஸ் இப்ப சிட்டியோட கிரிட்டை நோக்கி போறான். இதுதான் அந்த ரகசிய இடம். இங்க நிறைய டெக் இருக்கு, ஸ்பைடர் வெனமும் இருக்கு. ஸோ அந்த ஸ்பைடர் விஷயத்தை இவனுக்குள்ள செலுத்த சொல்றான். செலுத்தணுன்னே இவனுக்கு ஏதோ ஆகுது. சட்டையெல்லாம் கிழிதி, உடம்பு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அந்த கம்பெனியால அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். பீட்டர் சொன்ன மாதிரி அந்த விஷயமே இவனை கொள்ளுது. அப்பதான் ஒரு சூட்டை பார்க்கறான். அந்த சூட்டை இவன் போட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த சூட்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். இது ஒரு செல்ஃப் ரிப்பேரிங் சூட். அதுவே காயத்தை சரி பண்ணுது. ஸோ பரபரப்பான கிளைமேக்ஸ் சீன் வரப்போது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரொமான்ஸ் சீன் இருக்கு. பீட்டர் ஸ்பைடர்மேனா மாதிரி வெப் யூஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு செஞ்சு நானும் உன் கூட இங்கிலாந்து வந்துடுறேன்னு சொல்லி குவெனுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ஸோ இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்ப சிட்டில மொத்த பவரும் கட் ஆகுது. ஏன்னா மேக்ஸ் தான் கிரிட்டுக்கு போய் அங்க இருந்த மொத்த சிட்டி பவரையும் கட் பண்ணிட்டான். பவர் ஸ்டேஷன்ல பேக்கப் லைன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பவரை கொண்டு வர முடியும். பட் அவன் டிரான்ஸ்மிஷன் லைனை கட் பண்ணிட்டா அதையும் பண்ண முடியாது. அந்த மேக்ஸ் கிட்ட போகவே முடியல. கிட்ட போனாலே என் வெப் ஷூட்டர் ஃப்ரை ஆகுது. கிரவுண்டிங் பண்ணி பார்த்தியான்னு கேட்டதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட்டே ஆகலன்னு சொல்றான். மேக்னடைஸ் பண்ணி பார்த்தியா? இல்லையே, 8ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பியே. பேட்டரி மூலியமா ஒரு இரும்பு ஆணிக்கு சார்ஜ் கொடுத்தா அது எலக்ட்ரோ மேக்னட்டா மாறிடும், சார்ஜை ஹோல்டு பண்ணி. சிட்டில பவர் இல்லாம ரேடியோ ஒர்க் ஆகல. ரேடியோல சொன்னா தான் பிளேனை தரையிறக்க முடியும். இப்ப பிளேனுக்கு ஆபத்து. பீட்டர் குவென் இப்ப காயில சுத்தி அதுல கார் பேட்டரி கரண்ட்டை பாஸ் பண்ணி அது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டா மாத்திட்டாங்க. இனிமே சண்டை போட வேண்டியதான ஸ்பைடர்மேன் கிளம்பிட்டான். போகும்போது குவென் கையில வள விட்டுட்டு போயிடுறான். அப்பதான் வரமாட்டான்னு. ஆன்டிமே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்யறாங்க. பவர் இல்லாம பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. ஒரு பெரிய பில்டிங்ல மேக்ஸோட முகம் தெரியுது. என்ன பாக்குறியா ஸ்பைடர்மேன், நம்ம விதியை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அங்கிருந்து போறான். ஸ்பைடர்மேன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். பிளேன்ல ரேடாரும் வேலை செய்யல, ஏன்னா கீழே டவர் வேலை செஞ்சா தான் இங்க வேலை செய்யும். இப்ப இன்னொரு பிரச்சனை, 2 பிளேன் நேருக்கு நேரா மோத போகுது. மோதுறதுக்கு இன்னும் 4.5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸ்பைடர்மேன் மேக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. இனிமே சண்டை தான். இந்த கிரிட்டை டிசைன் பண்ணதே நான் தான். இதை நான் எடுத்துக்க போறேன். இனிமேட்டு நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன், கடவுள் மாதிரி. கடவுள் பேர் என்ன ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாச்சுன்னு 2 பேரும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறித்தனமான சண்டையா இருக்குது. விஎஃப்எக்ஸ் விருந்துன்னு சொல்லலாம். இப்படி இவங்க சண்டை போடும்போது குவென் கத்தி எடுத்து வெப்ப கழிச்சிட்டு அவளு வரா. இந்த படத்தை 3Dல தியேட்டர்ல பார்த்தேன். சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. நார்மல்ல பார்க்கவும் சூப்பரா தான் இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது. மேக்ஸோட வில்லன் ரோல் பேர் எலக்ட்ரோ. இப்ப வர நோவே ஹோம் ஸ்பைடர்மேன் படத்துல கூட எலக்ட்ரோ தான் வில்லன் பேசிக்கிறாங்க. குவெனோட ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க கரண்ட் பட்டா இவங்க செட் பண்ண எலக்ட்ரோ மேக்னெட் தாக்கு பிடிக்குது. ஸோ வெப் ஷூட்டர் டேமேஜ் ஆகல. அப்பயும் மேக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். கிரிட்டுக்குள்ள மாத்தி மாத்தி போய் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸ்பைடர்மேனை பிடிச்சிடறான். ஸ்பைடர்மேன் தோக்கிற நிலைமைக்கு போயிட்டான். அப்பன்னு பார்த்து கரெக்டா குவென் ஒரு போலீஸ் ஜீப் எடுத்து ஒரு முட்டுறா. மேக்ஸ் ஏறிட்டு போய் விழுந்து மயக்கம் போட்டுறான். குவென்னை பார்த்தோன்னே பீட்டருக்கு செம்ம பயம் அடிச்சு, எதுக்கு இங்க வந்த, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு என்ன பண்றதுன்னு கேட்கறான். உனக்கு உதவி பண்ண தான் வந்த, இந்த சிஸ்டம் என்னால் தான் ரீசெட் பண்ண முடியும், இது ஏன் சாய்ஸ் அப்படின்னு சொல்றான். சரி, அந்த மேக்ஸ் ஒரு பேட்டரி மாதிரி, பேட்டரியை ஓவர் சார்ஜ் பண்ண என்ன ஆகும், அது வெடிக்கும். அவன் பவர் அவனுக்கு எதிராக யூஸ் பண்ண பாக்குறாங்க. இப்ப சிஸ்டமை ரீசெட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணு, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அனுப்புறான். மேக்ஸ் இப்ப முடிச்சுட்டான். அப்பா பீட்டருக்கு குவெனோட அப்பா தெரியுறாரு. அவரை பாய்த்தோடைய பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே மேக்ஸ் வந்துடுறா. 2 பேரும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. அந்த 2 பிளேனும் மோத வரை இப்ப 60 செகண்ட் தான் இருக்கு. இப்படியாச்சும் ஸ்பைடர்மேன் பவரை ரீசெட் பண்ணி மேக்ஸ் அழிச்சே ஆகணும். பீட்டர் அங்க இருந்த பவர் லைன்ஸ்லாம் வெப்பாலேயே ஒன்னா கட்டிடுறான். அதுக்கப்புறம் குவென் கிட்ட சீக்கிரம் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றான். குவென் ரீசெட் பண்ண உடனே பவர்ஃபுல்லா மேக்ஸ் மேல ஏறுது. இவங்க சொன்ன மாதிரியே மேக்ஸ் ஒரு பேட்டரி மாதிரி தான் ஓவர் சார்ஜ் ஆகுறான். ஒரு பக்கம் சிட்டிலேயே பவர் வந்துருச்சு. திரும்ப கடைசியா அந்த மேக்ஸ் வெடிச்சு செத்துறான். இப்ப அந்த பிளேன் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. பவர் திரும்ப வந்ததால பைலட் கிட்ட பிளேன் மோத போது ஆப்போசிட்ல வருதுன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே 2 பிளேன் பைலட்டும் லெஃப்ட் ரைட்னு ஜஸ்ட் மிஸ்ல பிளேன் திருப்பி எப்படியே காப்பாத்திடுறாங்க. எப்பா இப்படியே பிளேனை காப்பாத்திச்சுன்னு எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லே பவர் வந்துருச்சு திரும்ப. பட் படம் இதோட முடியல. ஹாரி வந்துடுறான். அது காப்ளின் வில்லனா மாறி வந்துடுறான். குவென்னை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பீட்டர் தான் அந்த ஸ்பைடர்மேனு. எனக்கு துரோகம் பண்ணி என் வாழ்க்கை எடுத்துக்கிட்டல, இப்போ ஓ வாழ்க்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குவென்னை கடத்திட்டு போயிடுறான்.
ஹாரி இது எல்லாமே உனக்கு எனக்கு நடுவில் தானே, குவென்னை விட்டுரு அப்படின்னு சொல்றான். ஹாரி இந்தான்னு சொல்லி தூக்கி போடுறான். குவென்னை இவன் கஷ்டப்பட்டு எகிரி காப்பாத்துறான். பாம் வேற பக்கத்துல விழுந்து வெடிது. பீட்டரே அந்த அடி வாங்கிக்கிறான். இப்ப ஹாரி கூட சண்டை போடுறான். இவங்க சண்டை போட அந்த இடமே உடையுது. குவெனுக்கு தான் அதனால ஆபத்து, ஏன்னா அவ கீழே விழுந்துட்டு இருக்கிறான். டக்குன்னு குவென்னை வெப்பிட்டு பிடிக்கிறான். ஹாரி வேற விட மாட்டேங்கிறான். ஒரு கையில குவென்னை பிடிச்சிட்டு இன்னொரு கையில சண்டை போடுறான். அந்த வெப்பு ஒரு சக்கரத்துக்குள்ள இருக்குது. சக்கரம் நவுந்துச்சுன்னா அந்த வெப்பு கட் ஆயிடும். வெப்பு கட்டானா குவென்னு கீழே விழுந்துருவா. சோ அந்த சக்கரம் நகராத மாதிரி கால்ல டைட்டா பிடிச்சிக்கிறான். அது ஒரு பெரிய கடிகாரத்தோட சக்கரம். பட் இவன் எவ்வளவு முயற்சி பண்ணி கால்ல பிடிச்ச சக்கரம் நகர்ந்து வெப்பு கட் ஆயிடுச்சு. குவென்னு விழ ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹாரி கழுத்துல வெப்பு மாட்டி அவன் விழுந்துறான். இப்ப பீட்டர் காப்பாத்தி அவனுக்கு குவென்னை. இந்த சீனை சரியான ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த சீனை பாக்குறதுக்கு. குவென்னு ஒரு பக்கம் விழ அவளை காப்பாத்த வெப் யூஸ் பண்றான். அந்த வெப் பிரியறத காமிக்கிறாங்க. இவ்வளவு பீசஸ்க்கு நடுவில் அந்த வெப் குவென்னை போய் கரெக்டா பிடிக்குது. பட் குவென்னோட தலை தரையில் அடிச்சு அவ செத்து போயிடுறான். பீட்டர் கீழே வந்து பார்த்தோட தான் தெரியுது குவென் செத்து போயிட்டான்னு. ப்ளீஸ் நீ விட்டு போவதுன்னு அழுகுறான் இவன். என்னத்தான் படமா இருந்தாலும் இந்த சீனை பாக்குறதுக்கு நமக்கே சோகமா தான் இருக்கு. இந்த சம்பவம் நடந்த 5 மாசமா பீட்டர் ஸ்பைடர் மேனா மாறவே இல்லை. குவென் சமாதியிலேயே தான் இருக்கிறான். ஹாரி இப்ப ஜெயில இருக்கா. அவனை பார்க்க ஒரு தவறான். சிட்டிக்குள்ள இப்ப ஸ்பைடர்மேன் இல்ல, சிட்டி நமக்கு தான் சொந்தம். நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்றதா சொல்றான். அப்படியே உனக்கு தேவையானது எல்லாமே ஆஸ்கார்ப்லயே இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்றான். இந்த ஆள் பேரு மிஸ்டர் ஃபியர்ஸ். ஆஸ்கார்ப்புக்குள்ள ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. அதை வச்சு வில்லனை உருவாக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அலெக்சின்னு ஒருத்தனை ஸ்பைடர்மேன் பிடிச்சாலும் அவனை ஜெயில இருந்து வெளியெடுத்து அவங்க கிட்ட ரெய்னோ சூட் ஒன்று தராங்க. பீட்டர் ஸ்கூல் கிராஜுவேஷன்ல குவென் பேசின ஸ்பீச் கேட்கறான். இப்ப எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம நம்பிக்கை எப்பயுமே விடக்கூடாது. மத்தவங்க உன்னை துன்புறுத்துவாங்க, ஆனா அது உன்னை சிறந்த மனுஷனை தான் மாத்தும். என் ஆசையை நீ நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருந்து தோத்தாலும் பரவாயில்ல. உன்னை சுத்தி பாரு, எவ்வளவு பேருக்கு நீ உதவி பண்றியோ அதுதான் உன்னை உருவாக்கும். நம்ம எல்லாரும் பிரிஞ்சாலும் நமக்குள்ள நம்ம நினைவுகள் இருக்கும். அதுதான் நம்ம யாருன்னு காட்டும். நம்ம என்னவா ஆக ஆசைப்படுறோமோ அதுவா மாத்தும் நம்மளையே. அலெக்சி அந்த ரெய்னோ ஷூட்டை போட்டுட்டு ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிக்கிறான். போலீஸாலே தடுக்க முடியல. அப்போ ஒரு சீன்ல ஸ்பைடர்மேன் ஒரு சின்ன பையனை காப்பாத்தனால புல்லிங் பண்ற பசங்க கிட்ட இருந்து அந்த பையன் ஸ்பைடர்மேன் ஷூட் போட்டுட்டு அலெக்சி முன்னாடி போய் நிக்கிறான் தெரியுமா. அப்ப எல்லாரும் வானத்தை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் திரும்ப வந்துட்டான். ஹே குட்டி ஸ்பைடர்மேன், நான் பார்த்ததுல நீத்தா தெரியுமான பையன். இப்ப நீ உங்க அம்மா கிட்ட போ. ஹலோ மிஸ்டர் மெட்டல் மண்டா, வா மோதி பாத்துரலாம். தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த படம் முடியுது. படத்தோட சேர்ந்து இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் சீரீஸும் முடியுது. அண்ட் அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய்.